விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தனது ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் தனது ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்கின்ற இந்த தருணத்தில் தனது ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானே 6ஆம் அதிபதியாகவும் வரதுனால உங்களுக்கு பாருங்க, தொழில் அமையறதுலயும் போராட்டம் இருக்கும், திருமணம் அமையறதுலயும் போராட்டம் இருக்கும். அமைந்த திருமணத்துல அந்த குடும்ப ரீதியா அந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்குள்ள போதுங்கிற ஒரு போராட்டம் இருக்கும். தொழில் ரீதியா எங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு, மேல வந்துருவோமா நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். இது சரியாக 38 நாட்கள். இந்த 38 நாட்கள் உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா மாற்றங்கள் அமையும். ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதி உன்னதமான ஒரு யோகம், குரு மங்கள யோகம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தனது ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் தனது ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்கின்ற இந்த தருணத்தில் தனது ராசிக்கு 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய ஒரு குரு பகவான் 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அதிசார பயிற்சியின் மூலம் உச்ச நிலை அடைந்து அவரது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை, ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவானை பார்க்கின்றார். இது ஒரு உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு பிளஸ் அதி உன்னதமான ஒரு யோகம். இந்த யோகம் எல்லா நாளும் எல்லா நேரமும் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், பெரிய லெவலில் நம்ம வளரணும், பெரிய லெவலில் நம்ம எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், நம்ம பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கணும், நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் இந்த யோகம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சரியாக 38 நாட்கள். இந்த 38 நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது பலவிதமான முன்னேற்றங்களையும், உங்க வாழ்க்கையில இருந்த தொடர் தோல்விகள், தொடர் தடங்கல்கள், நீண்ட நாளா தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் அந்த தடங்கல்களை மீறி நீங்க செயல்படக்கூடிய ஒரு வேகத்தையும், ஒரு விவேகத்தையும், ஒரு தைரியத்தையும், ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு, ஒரு கிரக சூழ்நிலைகள் இந்த நேரத்துல பிரபஞ்சமா பார்த்து உங்களுக்கு கொடுக்குது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கை, இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு போராட்டம், ஒரு எதிர்நீச்சல், மிகப்பெரிய ஒரு சவால், ஒரு ஏமாற்றம், ஒரு துரோகம், ஒரு பொருளாதார நஷ்டம், ஒரு தொழில்முறை தடுமாற்றங்கள், இது எல்லாம் தாண்டி தான் நீங்க வந்திருப்பீங்க. தனது ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானே 6ஆம் அதிபதியாகவும் வரதுனால உங்களுக்கு பாருங்க, தொழில் அமையறதுலயும் போராட்டம் இருக்கும், திருமணம் அமையறதுலயும் போராட்டம் இருக்கும். அமைந்த திருமணத்துல அந்த குடும்ப ரீதியா அந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்குள்ள போதுங்கிற ஒரு போராட்டம் இருக்கும், புரிதல் இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல அந்த குடும்ப ரீதியா சண்டைகள், நம்ம ஒற்றுமையா வாழணும்னு நினைச்சாலும் கூட 3ஆம் நபர்களால் ஒரு சில தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்து குடும்ப ரீதியா ஒரு சில போராட்டங்கள், பணம் ரீதியா பணம் காசு வகையில மிகப்பெரிய ஏமாற்றங்கள், நம்பி இழந்திருப்பீங்க. ஒருத்தர் நம்பி நம்ம இதை ஆரம்பிச்சங்க, இன்னைக்கு பணத்தை நிறைய இழந்திருக்கிறோம். ஒரு இடத்துல முதலீடு போட்டோம், அந்த முதலீடாவே இருக்குது, லாபமா எங்களுக்கு வரவே இல்லை, போட்ட முதலீடும் போச்சு, ஸோ இருந்த பொருளாதாரமும் போச்சுங்கிற அந்த மன உளைச்சல், பண ரீதியான தடங்கல்கள், அதை தாண்டி உத்தியோகத்தில் அமர்றதுக்குள்ள, அந்த கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் இதை செய்யலான் இருக்கிறேன், ஒரு புதிய முயற்சி எடுக்கலான் இருக்கிறேன், இந்த முயற்சிகள் போகிறதுக்கு விடுறதில்லை. ஸோ இப்படி எல்லாமே இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில பாருங்க, பலவிதமான போராட்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா நிற்கிறீங்க. இந்த நிலைக்கு வரத்துக்கே பல வருடங்கள் நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். இதுல அனுபவம் உள்ளவங்களுக்கே நமக்கு இந்த நிலைமைனா, ஆரம்ப நிலையில உள்ளவங்களுக்கு ஒரு 15 வயசு 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய கல்வி தடுமாற்றம், மிகப்பெரிய அந்த கேரக்டர் வாய்ஸா ஒரு நல்ல முறையில் வர்றதுக்கான ஒரு விடாம ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்கள், தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சேர்க்கை, அல்லது தவறான முறையில் போய் ஒரு சீரழிஞ்சிடுறது,
அந்த இளமையில போய் ஒரு லாக் ஆகுறாங்க அப்படிங்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்க. ஸோ உங்களை சீர்திருத்தி ஒரு கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம போய் லாக் ஆகிட்டோம் வெளியில வந்துருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கல்வியில தடங்கள் ஆகுது மீண்டு வந்துருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, தொழில் ரீதியாக எங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு மேலே வந்துருவோமா நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். இது சரியாக 38 நாட்கள். இந்த 38 நாட்கள் உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா மாற்றங்கள் அமையும். ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவகாதிபதி பிளஸ் அவரே 5ஆம் பாவகாதிபதி. அப்போ அவர் ஒரு திரிகோணாதிபதி மறு திரிகோணம் ஏறி உச்சம் பெற்று அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதை காட்டிலும் 9ஆம் பாவகத்தில் அமர்ந்து தனது ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த ஒரு கால அமைப்புல நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் கூட தடங்கள் ஆகாமல் முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை விருச்சிக ராசி நண்பர்கள் பெறப்போகிறீர்கள். யார் முன்னாடி நீங்க ஒரு கஷ்டத்தில் இருந்து வெளியில வரணும், சாதிச்சு காமிச்சிடணும், ஜெயிச்சு காமிச்சிடணும் ஒரு வைராக்கியத்தோடு இருந்தீங்களோ அந்த வைராக்கியம் இந்த தருணத்துல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமைச்சு கொடுப்பார். வைராக்கியத்தை சாதிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, லட்சியத்தோட பயணப்படக்கூடியவங்க, போராளி. எதை இழந்தாலும் வெற்றியோடு திரும்பி வரணும். உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம சொன்னதை சாதிச்சிடணும், நம்ம நினைச்சதை முடிச்சிடணும் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய உயிரை விட தன்னுடைய வார்த்தையை பெரிதாக மதிக்கக்கூடியவர்கள். கொடுத்த வாக்கு காப்பாற்றணும், கொடுத்த வாக்குறுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுப்பாளிகளே விருச்சிக ராசி நண்பர்கள். இந்த தருணத்துல உங்களுடைய தைரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டு. அதே போல இந்த 3ஆம் பாவகம் என்பது வெற்றி ஸ்தானம். நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க ரொட்டீனா செய்யணும், அடுத்தடுத்து நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த 3ஆம் பாவகம் சிறப்பா செயல்பட வேண்டும். இந்த தருணத்துல பாருங்க, 3ஆம் பாவகத்தை குரு பகவான் 9ஆம் பாவகத்தில் இருந்து நேரடியாக பார்க்கின்றார். இந்த ஒரு பார்வையின் மூலம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது உங்க வாழ்க்கையில ஒரு பூமி வாங்குறதாக இருந்தாலும் சரி, அல்லது வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண முயற்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோக மாற்றமாக இருந்தாலும் சரி, அயல்நாடு போறதாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, எதை சார்ந்து நீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாலும் அந்த முடிவுகளை சிறப்பான முறையில் உங்களுக்கு வெற்றியாக மாற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பே இந்த குருமங்கள யோகம். அதே போல 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கௌரவஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார். 3 நாளுக்குடைய சனி பகவானும் 5ஆம் பாவகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்துல குரு சனியுடைய பார்வை நேருக்கு நேர் கிடைக்கின்றது. இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். கௌரவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பது பாருங்க, தன்னுடைய ராசிக்கு அதிபதி ஆட்சி, அதே போல 5ஆம் அதிபதி உச்சம், 5ஆம் பாவகத்தில் உள்ள சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்றார். இந்த ஒரு தருணத்துல உங்களுடைய வாழ்க்கையில பூர்வீக சொத்துக்களால் உள்ள பிரச்சனைகள் தீரும். அதை தாண்டி அந்த கௌரவம் அப்படிங்கிறது மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல வரும். ஏன்னா விருச்சிக ராசி நண்பர்கள் பாருங்க, எதை இழந்தாலும் தன்மானத்தை இழக்கக்கூடாது, தனது கௌரவத்தை இழக்கக்கூடாது. தன்மானம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து நினைச்சு வாழக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி நண்பர்கள். எல்லாம் இழந்தாலும் கூட அந்த கௌரவம் மட்டும் நம்ம இழக்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பாருங்க, சுயமரியாதை இல்லாத இடத்துல உங்களுக்கு தன்மானத்துக்கு ஒரு சின்ன இழுக்கு வருதுன்னா அவங்களோட நீங்க டிராவல் ஆக மாட்டீங்க. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி உதறிட்டு வந்துட்டே இருப்பீங்க. அப்படி உங்க வாழ்க்கையில இழந்தவர்கள் பிரிந்தவர்கள் பல பேர். ஏன்னா உங்களோட சேரும்போது நல்லவங்க மாதிரி சேருவாங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அவமதிப்பாங்க, அவமரியாதை செய்வாங்க. இது உங்களால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒருத்தரை நேசிச்சா உண்மையாக நேசிப்பீங்க, ஒருத்தர் மேலே பாசம் வச்சா உண்மையாக பாசம் வைப்பீங்க, ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்தா 100% அந்த மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய அந்த அவமானத்தை கொடுக்குற மாதிரி, தன்மானத்தை சீன்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு நெருக்கடியை கொடுத்துருவாங்க. டக்குன்னு அவங்களை விட்டுட்டு நீங்கள் விலகி வந்துடுவீங்க. பழகியவர்கள் கூட நிறைய பேர் இந்த ஒரு கேரக்டர் வைஸாக நமக்கு ஒத்து வராத பிரிந்தவர்கள் உண்டு. ஸோ உங்களுடைய அந்த கௌரவம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பாதுகாக்கப்படும். அந்த கௌரவத்துக்கு தகுந்த ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இந்த நேரத்தில் கூடும். இன்னொரு ப்ளஸ்ஸாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தகுந்த அந்த பார்ட்னர்கள்,
உங்களுக்கு தகுந்த அந்த நட்புகள், உங்களுக்கு தகுந்த அந்த புதிய உறவுகள் இந்த நேரத்தில் கிடைக்கும். உங்களை நான் புரிஞ்சுக்கிறேங்க, நீங்கள் எங்களோட இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் தகுந்த ஒரு உறவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி 5ஆம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம். இந்த பாருங்க, விருச்சிகத்தில் பிறந்தவங்க தனக்கு கிடைக்காத ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும்னு நினைப்பீங்க. அப்போ அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நினைப்பீங்க. அவங்களுக்காகவே நிறைய தியாகங்கள் செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையுமே ஒரு கேள்விக்குறியதான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 5ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கான வளர்ச்சியையும் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையில கல்வி, உத்தியோகம், திருமணம் அல்லது பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சில புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆக விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த குருமங்கள யோகத்தின் அடிப்படையில் மண், மனை, பொன், பொருள் அப்படிங்கக்கூடிய ஒரு சேர்க்கை உங்களுக்கு அற்புதமான முறையில் இந்த தருணத்தில் அமையும். பூமி சார்ந்த வழக்குகள் இருந்தால் தீர்வுக்கு வரும். கணவன் மனைவி உறவு முறைகள் உள்ள பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த இலக்கு நோக்கி போறதுக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சி அடையும். வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அமையும். ஆல்ரெடி அப்ராட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வளர்ச்சி கிடைக்கும். தொழில்முறை முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி அவங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மைக்கு வரும். அதே போல மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா திருமண வாய்ப்புகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் அமையும். கணவன் மனைவி உறவு முறைகள் பலப்படும். இவ்வளவு விசேஷமான இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு ஒரு 38 நாள் மட்டுமே அமையுது. இந்த 38 நாள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பா அடுத்த இலக்கு நோக்கி நீங்க பயணப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்களை மீறி நீங்க சாதிச்சு காமிப்பீங்க. இந்த தருணத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதக ரீதியா இப்ப நடக்கக்கூடிய திசா புத்திகள் என்ன, கோச்சார கிரகங்கள் எவ்வளவுதான் நமக்கு வலிமை சேர்த்தாலும் கூட ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இல்லை என்றால் கண்டிப்பா இந்த பலன்களில் நிறைய மாற்றங்கள் உண்டு. ஆக உங்களுடைய ஜாதகத்தை இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்த்து அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில சாதிப்பீங்க. அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க. உங்களுக்கான பலன்களை எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க. நல்ல ஒரு பொசிஷன் எடுப்பீங்க. எதை இழந்தாலும் தன்மானத்தை இழக்கக்கூடாது நினைச்சவங்க தான் விருச்சிக ராசி நண்பர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த குருமங்கள யோகம் செயல்படும். மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.